வணக்கம் வியூவர்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா SQL எசென்ஷியல் ட்ரைனிங்கோட பார்ட் 2. ஓகே, நம்ம பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்? எப்படி querying the data, shorting the data, joining the tables, filtering the data நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் விசிட் தட் டியூட்டோரியல். அந்த டியூட்டோரியல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, இல்லை உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் வந்து இந்த டியூட்டோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து குரூப்பிங் த டேட்டா. ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா வந்து எப்படி குரூப் பண்ணுறது, இதை வந்து ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணுறோம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸுங்கிற டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேபிளில் வந்து ஜஸ்ட் 4 காலம்ஸ் இருக்குது: சேல்ஸ்மேன் ஐடி, கஸ்டமர் ஐடி, குவான்டிட்டி அண்ட் யூனிட் ப்ரைஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னோடய டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்துக்குங்க. ஸோ வந்து சேல்ஸ் பர்சன் வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து செல் பண்ணியிருக்காரு. எவ்வளோ குவான்டிட்டி, அந்த ஒவ்வொரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரில் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ். ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பான், ஆர்டர் ஐடி அப்படி இண்டிவிஜுவல் டேபிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஃபாரின் கீ, ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்மளோட ஃபைனல் வேல்யூஸ் வந்து எடுப்போம். ஓகே, ஸோ இந்த ட்யூட்டோரியலோட கான்செப்ட் படி ஜஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு டேபிள் யூஸ் பண்ணி குரூப் ஐ கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குரூப் ஐ கிளாஸோட ஃபஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் நம்மளுடைய காலம் நேம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த டேபிளை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நம்மளுக்கு வந்து சேல்ஸ்மேன் வந்து இந்த கஸ்டமர் செல் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு பர்டிகுலர் என்ன பண்ணணும்னா சேல்ஸ்மேன் அண்ட் கஸ்டமர் இந்த ரெண்டு வேல்யூஸ் படி நான் வந்து இந்த வேல்யூஸ் இதை வந்து குரூப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரே ஒரு வேல்யூ எடுத்தவங்க காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த சேல்ஸ் பண்ணுறது, அதாவது இந்த டேபிளில் வந்து மொத்தம் எத்தனை சேல்ஸ்மேன் இருக்காங்க அப்படிங்கிறதும். இப்போ குரூப் பை என்ன பண்ணுங்கள், சேல்ஸ்மேன். ஸோ பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய யூனிக் சேல்ஸ்மேன் டிஸ்பிளே. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிஸ்டிங். இப்போ நான் இதை பின் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 4 ரிசல்ட்ஸ் காட்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து டிஸ்டிங் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து எக்ஸாக்டாக வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். ஆனால் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஸ்டிங் கீவேர்ட்ஸோட யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வந்து குரூப் பை கிளாஸ் இஸ் டிஃப்ரெண்ட், டிஸ்டிங் கீவேர்டுங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எத்தனை கஸ்டமருக்கு செல் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பண்ணணும். குரூப்பிங்னா என்ன? குரூப்பிங் பேஸ்ட் ஆன் ரோஸ், அதாவது ஒரு மல்டிபிள் ரோஸை வந்து சிங்கிள் ரோவாக கன்வெர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ரெண்டு தடவை டெலிவரி பண்ணியிருக்காச்சுங்க. ஸோ வந்து ரெகுலர் குவரி என்ன செய்யும், 2 தடவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் கஸ்டமர் ஐடி கொடுத்துருக்கேன், நான் இதை குரூப் பண்ணலை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன், இந்த 100ங்கிற சேல்ஸ் பர்சன் வந்து 100ங்கிற சேல்ஸ் பர்சன் வந்து 102ங்கிற கஸ்டமருக்கு வந்து 2 டைம்ஸ் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வித்தவுட் குரூப் பை கிளாஸ் என்னாச்சு, ஸோ 2 டைம்ஸ் அந்த ரெக்கார்டு வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம சேல்ஸ் பர் கஸ்டமர் யூஸ் பண்ணி குரூப் பை பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ குரூப் பை சேல்ஸ்மேன் கஸ்டமர் ஐடி ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ சின்டாக்ஸ் என்ன? செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள், குரூப் பை. நீங்கள் என்ன செலக்ட் கிளாஸில் கொடுத்துருக்க என்ன காலம் வேல்யூஸோ போத் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து குரூப்பிங் பேஸ்ட் ஆன் செலக்ட் query. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய அந்த டூப்ளிகேட்ஸ் போயிடுச்சு பாருங்கள். ஸோ ஒன்லி 1 ரெக்கார்ட் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக query பண்ணாமல் என்னாச்சு, 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் குரூப் பை. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது, ஹேவிங் கிளாஸ் தான் குரூப் பை கிளாஸோட யூஸ் பண்ண முடியும். கரெக்ட், ஆனால் வந்து இன் ஒன் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது குரூப் பை கிளாஸ்க்கு மேலே வந்து நீங்கள் வேர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்கள், நம்மளுடைய சேல்ஸ் பர்சன் வந்து ஒன்லி 100 கொடுத்துறேன் பாருங்கள். ஸோ சேல்ஸ் பர்சன் ஈக்குவல் டு 100. ஸோ இதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸோ டோட்டல் வந்து நமக்கு 4 ரெக்கார்ட்ஸ் வருது. இப்போ நம்ம குரூப் பண்ணோம்னு எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரும், 102, 103, 106. ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள்.
ஸோ பாருங்கள் நம்மளுடைய அந்த ஒரு டூப்ளிகேட் எலிமினேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து வேர் கண்டிஷன் 100ங்கிறது அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த வேர் கண்டிஷன் இல்லை என்னென்னாவும் ஜஸ்ட் இந்த லைனை கமெண்ட் பண்ணுங்கள், ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக வந்து 2 சின்டாக்ஸ். ஒன்று வந்து வித் வேர் கிளாஸ், வித்தவுட் வேர் கிளாஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து சேல்ஸ் பர்சன் மட்டும் குரூப் பண்ணணும், பட் ஆனால் கஸ்டமர் நம்பரும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியாது. ரன் பண்ணி பாருங்கள். நாட் அ குரூப் பை எக்ஸ்பிரஷன். சரியா? ஸோ குரூப் பை எக்ஸ்பிரஷன்னா செலக்ட் கிளாஸில் என்னென்ன காலம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குரூப் பை கிளாஸில் கம்பல்சரி மென்ஷன் பண்ணலாம். பட் இன் ஒன் கேஸ் நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா யூஸிங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த செலக்ட் கிளாஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத குரூப் பை கிளாஸில். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் குரூப் பை கிளாஸ் வந்து பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தாச்சுல. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட டேபிளில் என்னென்ன இருக்குது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிளில் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது அக்ரிகேஷன் என்னென்னா சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன் சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதான் நம்மளோட டேபிள் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா குவான்டிட்டி அண்ட் யூனிட் ப்ரைஸ். அதாவது ஒரு பர்சன் செல் பண்ணால் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், குவான்டிட்டி இன்ட்டு. ஓகே, ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து எவ்வளோ செல் பண்ணிக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் தான் ஒரு சேல்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு சேல்ஸ் பர்சன் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ யூனிட் ப்ரைஸ் செல் பண்ணியிருக்காங்கிறத நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செலக்ட் ஸ்டார் சேல்ஸ்மேன் ஐடி. ஓகே, அடுத்து வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சம் ஆஃப் என்ன பண்ணணும், குவான்டிட்டி ஒவ்வொரு குவான்டிட்டி ஓகே குரூப் பை சேல்ஸ்மேன் ஐடி. ஸோ இந்த குரூப் பை கிளாஸ் இல்லாமல் நான் ரன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். நாட் அ சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் குரூப் பை கிளாஸோட ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன், இப்போ நம்ம ஒரிஜினல் டேபிள் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ 100ங்கிறவங்க வந்து 587 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டேட்டாக்கு வந்தீங்கன்னா 100ங்கிறது என்னாச்சு, ஸோ டோட்டல் வந்து 4 கஸ்டமர் செல் பண்ணியிருக்காரு. 5 × 2 10. இது எல்லாத்தையும் ஆட் இன்ட்டு பண்ணி ஃபைனலாக வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஆட் பண்ணி டோட்டல் பேஸ் வேல்யூ வந்து கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பேசிக் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் வேல்யூ வந்து கிடைக்கல. இப்போ மொத்தமாக எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது வேணும்னு நான் என்ன பண்ணணும், ஸோ அகெயின் வந்து இப்போ என்னோடய மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்புறம் என்ன பண்ண முடியும், இதுலேருந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ் பண்ணோட டோட்டல் சேலிங் வேல்யூ வந்து 4660.95 அப்படிங்கிறத வந்து இந்த இண்டிவிஜுவலி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஒருவேளை எனக்கு வந்து இப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், செப்பரேட்டாக செலக்ட் மேக்ஸ் ஆஃப் இன் ப்ரைஸ் எடுத்து அது திருப்பி இங்கே வந்து வேறு கிளாஸில் நீங்கள் போகணும். ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் தான் ரோல் அப். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் சேல்ஸ் பர்சன் போட்டுருக்குல்ல, இது வந்து செலக்ட் சேல்ஸ்மேன் ஐடி கம்மா கஸ்டமர் ஐடி ஃப்ரம் டீட்டெயில்ஸ். ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் வந்துடும் SQL டெவலப்பரில். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ். ஓகே, அடுத்து வந்து த சேம் ஃபங்க்ஷன், அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குரூப் பை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பை கிளாஸில் நீங்கள் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுவோம்ல,
குரூப்பிங் ஷுட் குரூப் பை எக்ஸ்பிரஷன் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அது வந்து வேறு செலக்ட் கிளாஸில் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், 100ங்கிற பர்சன் வந்து கஸ்டமர் ஐடி 102க்கு வந்து 34 rupeesக்கு செல் பண்ணிடுவான். அதே 100ங்கிற சேல்ஸ் பர்சன் வந்து 103ங்கிற கஸ்டமருக்கு வந்து 500 rupeesக்கு சேல் பண்ணிடுவான். ஸோ இதான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ரோல் அப் பண்ணுவோம். ரோல் அப்னா என்னென்னா, ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனோட சேல்ஸ் கணக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரோல் அப், அதாவது டோட்டலாக வந்து 100ங்கிற சேல்ஸ் பர்சன் நம்மளுக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு, இதில் 100 செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ 100ங்கிற சேல்ஸ் பர்சன் வந்து டோட்டலாக எவ்வளோ 587க்கு சேல் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ரோல் அப்போட அட்வான்டேஜ். பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபைனலாக வந்து உங்களோட சேல் வேல்யூ எவ்வளோ 4660.95. ஸோ வந்து இதுதான் குரூப் பை பேசிக் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ குரூப் பை கிளாஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து குரூப் பை கிளாஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து ஹேவிங் கிளாஸ், சரியா? குரூப்பிங் டேட்டா இது பண்ணாச்சு. இப்போ இந்த குரூப் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது தான் ஹேவிங் கிளாஸ். ஓகே, அதாவது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லையே ஒரு ஃபில்டரிங் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து ஹேவிங் கிளாஸில் தான் போய் ஆகணும். வேர் கிளாஸில் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க, ஸோ இது வந்து நம்மளுடைய பேசிக் சேல்ஸ்மேன் ஐடி போட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 127 சேல்ஸ் பர்சன் 42 rupees தான் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து எனக்கு வந்து எந்த சேல்ஸ், என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1000 rupees வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட டார்கெட் வந்து 1000 rupees. எனக்கு வந்து சேல்ஸ் பர்சன் எந்த சேல்ஸ் பர்சன் 1000 rupeesக்கு மேலே சேல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹேவிங் நம்மளுடைய இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1000 போட்டிங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களோட ரிசல்ட்டு பாருங்கள். ஸோ என்ன பண்ணுது, குவான்டிட்டி வந்து 1000 rupeesக்கு மேலே இருக்க ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆர்டரும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் என்னுடைய ஆர்டர் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்து இதை வந்து அலியாஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அலியாஸ். ஒவ்வொரு காலம் பக்கத்தில் நீங்கள் ஆஸ் இப்படி மென்ஷன் பண்ணி பண்ணலாம், இல்லை டைரெக்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த டோட்டல் வேல்யூக்கு பேர் ஆர்டர் வேல்யூ. இப்போ பாருங்கன்னா ஆர்டர் பை, ஸோ டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அது அப்புறம் 1316 rupeesங்கிறது வந்து மினிமம் வேல்யூ, 2715ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ டிஎஸ்சி அதாவது அப்புறம் டிசெண்டிங்கில் எனக்கு வேணும், அதாவது யார் வந்து அதிகமாக சேல் பண்ணியிருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா 126 சேல் பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து 126 நம்பர் சேல்ஸ் பர்சன் வந்து 2700 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்மளுடைய ஹையர் ஆர்டர் வேல்யூ இன்னைக்கு. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அது அப்படின்னா ஹேவிங் கிளாஸ்லேயே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பர்சன் எப்போவுமே ஃப்ரம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள வேல்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரம் கிளாஸை மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ சேல்ஸ் பர்சன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் சேல்ஸ்மேன் ஐடி வந்துச்சு. அடுத்து வந்து கஸ்டமர் ஐடி, அதே கண்டிஷன். ஸோ இதை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ குரூப் பை ஓகே, மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதான் ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து எத்தனை கஸ்டமர் சேல் பண்ணியிருக்காரு அதோட கவுண்ட்டு குவான்டிட்டி. ஓகே, ஸோ 100ங்கிற சேல்ஸ் பர்சன் வந்து 4 கஸ்டமருக்கு வந்து தன்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக வந்து ஆர்டர் வேல்யூ வந்து 587. சரியா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம இது ரெண்டுமே வந்து ஃபில்டர் பண்ணலாம். எனக்கு என்ன வேணும்னா மோர் தென் 1 கஸ்டமருக்கு யார் சேல் பண்ணுவோம் அந்த சேல்ஸ் பர்சனோட ஆர்டர் வேல்யூ வேணும். ஓகே, மோர் கிரேட்டர் தென் 1. ஓகே, அண்ட் அவருடைய ஆர்டர் வேல்யூ வந்து
ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேட்டர் தென் ஒன்று ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 600 போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து ஒரு அலியாஸ் கொடுத்துக்கலாம், காஸ்ட் கவுண்ட் சிஎன்டி ஆர்டர் வேல்யூ. ஓகே, கஸ்டமர் கவுண்ட் கம்மா ஆர்டர் வேல்யூ. ஸோ நம்மளோட ரிசல்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 0 ரிசல்ட். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ நான் 500 மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து மோர் தேன் 1 கஸ்டமர் சேல் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆர்டர் வேல்யூ வந்து 587. ஓகே, ஸோ இதை வந்து கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு 1, அதாவது ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும் சேல் பண்ணுவோம், ஆர்டர் வேல்யூ கிரேட்டர் தென் 1. ஸோ பார்த்தீங்கன்னா 2 சேல்ஸ் பர்சன் வந்து எக்ஸாக்டாக 2 கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆர்டர் வேல்யூ வந்து 1316 and 2715. ஸோ இதுதான் வந்து ஹேவிங்கில் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஆர்டர் பை கிளாஸில் வந்து நீங்கள் வந்து அலியாஸ் யூஸ் பண்ணலாம். அதே இதை வந்து ஹேவிங் கிளாஸில் வந்து நீங்கள் இந்த அலியாஸ் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ஸ்மால் திங்ஸ் டு நோட். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னென்ன பார்த்தாச்சு இந்த பர்டிகுலர் கான்செப்டில்? குரூப்பிங் டேட்டா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? எப்படி வந்து டேட்டாவை குரூப் பண்ணுறது, அதாவது குரூப் பை கிளாஸ் செலக்ட் கிளாஸில் என்ன மென்ஷன் பண்ணிப்போமோ அந்த குரூப் பை கிளாஸில் போட்டு எப்படி குரூப் பண்ணுறதுங்கிறது பார்த்தாச்சு. ரோல் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, அட்வான்டேஜ் யூஸிங் ரோல் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. ஃபைனலாக வந்து ஹவு டு யூஸ் ஹேவிங் கிளாஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஃபியூ மோர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதே அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா? இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், வித்தவுட் ஹேவிங் கிளாஸ். ஸோ எப்படி வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் கம்பைன் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் கவுண்ட் வந்து 4 இருக்குது பார்த்தீங்களா? பட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் ரியல் டைம் என்னோட டேபிளுக்கு போனீங்கன்னா இதில் வந்து 1 கஸ்டமருக்கு வந்து 2 டைம் அவர் வந்து செல் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது என்ன பண்ணுது? டூப்ளிகேட் பண்ணுது அந்த வேல்யூவை. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டிஸ்டிங் போட்டேன்னா ஸோ என்ன பண்ணணும்னா ஒன்லி யூனிக் கஸ்டமருக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் வரும். ஓகே, நீங்கள் பாருங்கள். ஸோ கஸ்டமர் கவுண்ட் வந்து 3 மாறிச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்குள்ள இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸையும் கம்பைன் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சம் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மேக்ஸுங்கிற வேல்யூ பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸ் குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் இந்த வேல்யூ வேணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சப்குவரியில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து குவான்டிட்டி மட்டும் யூனிட் ப்ரைஸ் மட்டும் கொடுக்குறேன். சப்குவரியை பார்க்கும்போது நான் இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதான் உங்களுக்கு பார்ப்பேன். மேக்ஸிமம் யூனிட் ப்ரைஸ் என்னது? இது. ஓகே, ஸோ ஓகே நம்ம பார்த்தாச்சுன்னா அந்த இதையும் பார்த்துடலாம். ஸோ செலக்ட் சம் சேல்ஸ் பர்சன், செலக்ட் சேல்ஸ் பர்சன் ஐடி கம்மா. ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சினாரியோக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குவரி சப்குவரி யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சப்குவரி டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து அச்சீவ் பண்ணி காட்டுகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இண்டிவிஜுவல் சேல்ஸ் பர்சன் அவங்களுடைய ஆர்டர் வேல்யூ வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனோட மேக்ஸிமம் வேல்யூ வேணும்ல. ஸோ செலக்ட் சேல்ஸ்மேன் ஐடி கம்மா மேக்ஸ் ஆஃப் ஆர்டர் வேல்யூ. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் சப்குவரி சொல்லுவோம். ஸோ அடுத்து நான் சப்குவரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் இதை எப்படி அச்சீவ் பண்ணுறங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ எவ்ரி பர்சனோட மேக்ஸிமம் ஆர்டர் வேல்யூ வந்து எடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குரூப்பிங் டேட்டா பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சப்குவரிஸ். ஓகே, இந்த டாபிக் என்ன? சப்குவரி. ஸோ சப்குவரிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அட்வான்ஸ் டாபிக். ஓகே, அட்வான்ஸ் டேட்டா செலெக்ஷன் டெக்னிக். ஸோ சப்குவரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. பேசிக் சப்குவரி, கோரலேட்டட் சப்குவரி, ஃபைனலாக வந்து எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணி சப்குவரியிலேருந்து வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான்
இந்த 3 தான் இப்போ நம்ம சப்குவரி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பார்க்க போகலாம். ஸோ பேசிக் சப்குவரி ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்ததே ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னுடைய ஆர்டர் வேல்யூ வரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், அவுட்டர் லூப்பில் மேக்ஸிமம் ஆர்டர் வேல்யூ ஃப்ரம், இதுதான் நம்மளுடைய சப்குவரி. இதுதான் நம்மளுடைய பேசிக் சப்குவரி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து சப்குவரிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சப்குவரிஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்குவரினா என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குவரியோட ரிசல்ட் வந்து இன்னொரு குவரியை பேஸ் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்டு குவரி தான் வந்து சப்குவரி. சரியா? இது சிம்பிளாக வந்து உங்களுக்கு எப்படி பார்க்குறதுனா, இப்போ வந்து ஒரு சின்ன டேபிள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்ஸ் டேபிள். சரியா? ஸோ இதில் வந்து எனக்கு எந்த பர்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து அதிகமான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஜென்ரலாக எழுதுனா என்ன பண்ணுவோம், செலக்ட் மேக்ஸ் ஆஃப் பேலன்ஸ். ஸோ இதை பின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் காப்பி பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுவீங்க, திருப்பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 குவரி தேவைப்பட்டிருக்கு. ஸோ சப்குவரிங்கிறத பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட் வேர் பேலன்ஸ் ஈக்குவல் டு, இதுதான் சப்குவரி. இதில் வந்து இந்த குவரி காப்பி பண்ணி உள்ளே போட்டுருவோம். ஓகே, ஸோ அதே இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் பேசிக் சப்குவரி. ஸோ பேசிக் சப்குவரி என்ன பண்ணும், அதாவது ஒரு குவரி ரிசல்ட் பேஸ்ட் பண்ணி இன்னொரு குவரியோட ரிசல்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சப்குவரிஸ். சரியா? ஸோ இதே வந்து சில அட்வான்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ கஸ்டமர் டேபிளில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து அக்கௌண்ட் ஐடி இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் அக்கௌண்ட் ஜாயின் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு என்ன வேணும்னா எந்த கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் டேபிளில் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இல்லை இருக்கலாம், ரெண்டுமே பார்க்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் வேர் அக்கௌண்ட் ஐடி இன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டேபிளில் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் டேபிள் we have account ID. Okay, so account ID so from accounts table. Okay, so இப்போ இது என்ன பண்ணணும், ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த கஸ்டமர் வந்து அக்கௌண்ட்ஸ் டேபிளில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த எல்லா கஸ்டமர்ஸும் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு 15 ரெக்கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நான் அக்கௌண்ட்ஸ் டேபிள் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அக்கௌண்ட் டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 18 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்லி 15 ரெக்கார்ட்ஸ் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய இந்த டேபிள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து நாட் இன். ஸோ இப்போ இந்த குவரியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் அக்கௌண்ட் ஐடி நாட் இன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ரிசல்ட் கொண்டு வரும்னா, கஸ்டமர் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் வேர் கஸ்டமர் டேபிளில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஐடி அக்கௌண்ட்ஸ் டேபிளில் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் அதான் கஸ்டமர் டேபிள். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ வந்து நாட் இன் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சப்குவரியில் இது பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறதுனா, இப்போ வந்து இன்லைனாக வந்து ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் எனக்கு வேணும் அந்த டேபிள்னால் அதுவும் நீங்கள் கொண்டு வரலாம். அப்படின்னா இப்போ செலக்ட் ஒரு காலம் நேம், இந்த காலம் நேம்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே,
கம்மா இங்கே வந்து ஒரு சப்குவரி மாதிரி எழுத போகிறோம். எப்படின்னா செலக்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் டேபிள்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுப்போம். சரியா? ஸோ இதான் நம்ம என்னுடைய அக்கௌண்ட்ஸ் டேபிள். சரியா? ஸோ அக்கௌண்ட்ஸ் டேபிள் ரன் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் வேணும் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செலக்ட் பேலன்ஸ் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் from customer CS where ac.account equal to cs.account id. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான குவரி தான். இதுக்கு பேர் வந்து காரலேட்டட் குவரின்னு சொல்லுவோம். ஓகே, காரலேட்டட் சப்குவரினா எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஒரிஜினல் கஸ்டமர் டேபிள். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸ் டேபிள் ஆக்சுவல் ஜாயின் நம்ம பண்ணவே இல்லை. பட் ஆனால் இன்டெரக்டாக நம்ம ஜாயின் பண்ணிடுது. எப்படின்னா செலக்ட் பேலன்ஸ், அதாவது ஒரு ஃபீல்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அதுவும் ஒரு வேல்யூ தான் அது ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் இது வந்து மோர் தென் ஒன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இந்த குவரி வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆயிரும். ஓகே, ஸோ செலக்ட் பேலன்ஸ் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் வேர் அக்கௌண்ட் ஐடி, அதாவது இந்த இதனோட அலியாஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு இந்த டேபிளோட அக்கௌண்ட் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்மளுடைய 896525. ஓகே, இதில் போய் இதனுடைய பேலன்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் பேலன்ஸ் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். நீங்கள் போய் பாருங்கள் 152325. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு பேர். இது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ். எங்கே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவல் டேபிளில் ஜாயின் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபீல்டு தான் தேவைன்னா நீங்கள் இந்த காரலேட்டட் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதே சப்குவரியில் வந்து மேக்ஸ் மின்னு கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது இன்லைன் குவரியா, இதே வேல்யூவை நான் இன்லைன் குவரியாக மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது அவுட்டரில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒன் செகண்ட் ஓப்பன். எப்போயுமே ஓப்பன் க்ளோஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிறது ஆக்சுவலாக இன்னொரு டேபிளோட வேல்யூ. பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து இந்த காரலேட்டட் குவரி மூலமாக இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே குவரி நம்ம எப்படி மாற்றியாச்சு, இன்லைன் குவரி. அதாவது எப்படின்னா இன்டெரக்டாக நம்ம என்ன சொல்லலாம், இதான் என்னுடைய டேபிள். ஓகே, அப்படின்னு சொல்கிறது பேர் தான் இன்லைன் சப்குவரி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பி ஒரு குவரி போடுவோம். பேலன்ஸ் greater than என்ன பண்ணோம், திருப்பி இங்கே ஒரு சப்குவரி எழுத போகிறோம். செலக்ட் அப்படி இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. செலக்ட் பேலன்ஸ் ஆஃப் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து மினிமம் பேலன்ஸோட கிரேட்டர் தானே இருந்தால். ஓகே, ஸோ இந்த டேபிளோட மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ, 0. அப்போ 0வை தவிர்த்து மற்ற எல்லா வேல்யூமே வரணும். அதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ இதை ஷார்ட் பண்ணுங்கள். 0ங்கிற வேல்யூ வந்து வரல பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென்கிற கம்பேரிசன் ஆப்ரேட்டரை வந்து சப்குவரியில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது. ஓகே, ஸோ வந்து இந்த காரலேட்டட் குவரி மேபி உங்களுக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாயின் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இந்த வேல்யூ வந்து மல்டிபிள் வேல்யூஸை கொண்டு வந்துச்சுன்னா இந்த குவரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அடுத்து வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வந்து சப்குவரியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சேம் கான்செப்ட் பார்த்துங்க. செலக்ட், ஸோ இதுலேயே அண்ட் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இதே இதில் வந்து அண்டு extract நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணணும், இயர் ஃப்ரம் நம்மளுடைய காலம் நேம் DOP ஈக்குவல் டு 982, அதாவது 1992 இருக்க வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்களா,
இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு query வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் queryயில் எத்தனை சப் queries நான் யூஸ் பண்ணி பாருங்கள். 2 சப் queries, ஒரு இன்லைன் query யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சப் queries வந்து வெரி வாஸ்ட் கான்செப்ட், அதே நேரத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ரெண்டாவது சப் queryல தான் அடுத்த பார்ட் நம்ம என்ன பார்த்தோம், காரிலேட்டட் சப் query பார்த்தோம்ல. அதாவது எப்படின்னா இதான் காரிலேட்டட் சப் query. எப்படி ஒரு இன்னொரு டேபிளோட இன்ஃபர்மேஷனை வந்து ஜஸ்ட் இந்த queryலேயே வந்து அதனோட ஜாயின் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் காரிலேட்டட் சப் query. ஓகே, ஸோ இதான் சப் query, காரிலேட்டட் சப் query டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இன் நாட் இன் பார்த்துருக்கோம்ல. இதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட்னு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆரக்கிள் எக்ஸிஸ்ட் ஆர் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இன் நாட் இன் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபங்க்ஷனிங். ஓகே, ஸோ எக்ஸிஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்ட் இருக்கிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த டேபிள் வந்து சர்ச் பண்ணும். ஓகே, ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட் பார்க்கும்போது லார்ஜ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணணும். இதே ஸ்மாலர் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து தியரிட்டிக்கலாக எங்கள் அப்ளிகேஷனோ அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சேம் query வந்து நம்ம எக்ஸிஸ்ட்டில் எழுதுவோம். ஓகே, வேறு அக்கௌண்ட் ஐடி எக்ஸிஸ்ட் from ஓகே வேறு எக்ஸிஸ்ட். இதுக்குள்ள என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம alias கொடுத்துருக்கோம் CS AC. ஸோ வேறு CS டாட் அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு AC டாட் அக்கௌண்ட் ஐடி. really sorry that. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பர்டிகுலராக நம்ம 2 கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன ரிசல்ட் கொண்டு வரும்னா ஒன்லி ரெக்கார்ட்ஸ். இப்போ இதனுடைய இதை பின் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இன் கண்டிஷன் ரன் பண்ணுவோம் அதே கேஸுக்கு. இது நாட் இன் ரன் பண்ணு. ஸோ டோட்டல் 15 ரெக்கார்ட்ஸ் அதே வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. நம்மளுடைய எக்ஸிஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதே 15 ரெக்கார்ட்ஸ் அதே வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அதனோட யூசேஜ். உங்களுக்கு ஹியூஜ் டேபிள்ஸ்னால் ப்ளீஸ் கோ வித் எக்ஸிஸ்ட். இதே வந்து உங்களோட டேபிள் வந்து ரொம்ப வந்து லென்த் சின்னதுன்னா கோ வித் இன் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் கிளியராக பாருங்கள். செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், அதனோட alias வேர். இங்கே நீங்கள் எந்த டேபிள் நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது, காலம் நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது. டேரெக்டாக எக்ஸிஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணி காட்டினேன், என்னாச்சு எரர் அடிக்கும். ஸோ எக்ஸிஸ்ட் செலக்ட். அதான் எப்படின்னா இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி தான். செலக்ட் 1 இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அந்த அக்கௌண்ட் ஐடி காலம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரம் அக்கௌண்ட் டேபிள். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், எப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்றுங்கிறது ஆக்சுவலாக இது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த queryயோட கூடிய 1 2 3 அந்த ஸ்பெசிஃபிக் காலத்தை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ். ஸோ CS டாட் அக்கௌண்ட் ஐடி AC டாட் அக்கௌண்ட் ஐடி வந்து கார்லேட்டட் query. ஸோ ஃபைனல் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு இந்த வேல்யூ. இப்போ நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணுச்சு, நம்மளுக்கு வந்து 4 ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதே இது நாட் இன் எத்தனை வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி ஐ ஆம் சாரி. ஓகே, நாட் இன் நம்மளுக்கு எத்தனை வேல்யூ சேர்ந்துச்சு அதே ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஓகே, எக்ஸிஸ்ட் பார்த்தாச்சுல. ஸோ எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ டோட்டலாக நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த கான்செப்ட் பர்டிகுலராக query பார்த்தாச்சு, சப் query பார்த்தாச்சு, கார்லேட்டட் query பார்த்தாச்சு, எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் பார்க்கலாம். ஸோ யூனியன்ங்கிறது வந்து நம்ம ஆக்சுவல் வென் டயக்ராம் கான்செப்ட் என்ன சொல்லுவோம், ஒரு டேபிள் இருக்கக்கூடிய செட் ஆஃப் டேட்டாவும் இன்னொரு டேபிள் இருக்கக்கூடிய செட் ஆஃப் டேட்டாவுடைய யூனியன் தான் யூனியன் சொல்லுவோம். ஓகே, ஸோ யூனியன்கிறது பெரும்பாலும் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட் ரிசல்ட் நமக்கு என்ன வருது. ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஜஸ்ட் வந்து 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா வேல்யூஸுமே கஸ்டமர் டேபிள்லேருந்து வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்,
select start from customer. இந்த column மட்டும் காப்பி பண்ணுங்க. Okay, copy this column. So total இதுல நமக்கு எவ்வளவு ரிசல்ட் இருக்கு? 19 ரிசல்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து யூனியன். சாரி, யூனியன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது? டோட்டல் 19 ரெக்கார்ட்ஸ் அப்படியே வந்துச்சு. காரணம் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே இதிலே இருக்கு. ஸோ அடிஷ்னல் டூப்ளிகேட்ஸ் எதுவுமே வராது. இதே வந்து யூனியன் ஆல் யூஸ் பண்ணுவோம். யூனியன் ஆல் யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் 26 ரெக்கார்ட்ஸ் வருது. காரணம் என்னன்னா irrespective of matching not matching வந்து இந்த காலம்ஸை வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 19 + 7 டோட்டல் 26 ரெக்கார்ட்ஸ். அதாவது நான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டூப்ளிகேட்ஸ் வரும். இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்களா சேம் வேல்யூஸ் தான். இதே யூனியன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ரெக்கார்டு வந்து டிஸப்பியர் ஆகும். இது ஈக்குவல் டு நம்ம குரூப் பை, அதாவது சேம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது டிஸப்பியர் ஆகும். ஸோ இதே இதை வந்து மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூமே வராது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ காரணம் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த 7 ரெக்கார்ட்ஸும் இந்த 19 ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து லாஜிக்கலாக நம்மளோட query ரிசல்ட் வந்து 0. அதனால வந்து எந்த ரிசல்ட்டுமே வரல. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து வைஸ் வர்ஸாக பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 19 - 7 ரிமைனிங் எல்லா ரெக்கார்ட்ஸுமே வரும். ஓகே, கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் அது எப்படின்னா 7 ரெக்கார்ட்ஸ் மைனஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பேஸ் ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபைனல் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் விச் இஸ் நாட் இன் அதர் query. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய 19 மைனஸ் இதில் இருக்கக்கூடிய 7 ரெக்கார்ட்ஸை மைனஸ் பண்ணி மிச்சம் எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து இதான் வந்து ஆரக்கில் இருக்கக்கூடிய மைனஸ் queryயோட இதோட லாஜிக்லாம் வந்து மைனஸ் உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிளில் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 3 ரெக்கார்ட்ஸ், இந்த 3 ரெக்கார்ட்ஸும் இந்த 5 ரெக்கார்ட்ஸில் இருந்துச்சுன்னா இதனுடைய ரிசல்ட் வந்து என்ன இருக்குன்னா 0. இதே இந்த 3 ரெக்கார்ட்ஸ் இல்லை, இந்த 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த 3 ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா இந்த 3 ரெக்கார்டுமே இந்த ரிசல்ட்டில் வந்துடும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டாக செகண்ட் ரெக்கார்டோடது மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனால் தான் 0 வரும். ஓகே, இது வந்து கவுண்ட் மேட்ச் கிடையாது, எக்ஸாக்ட் காலம் மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய queryல ஒரு 10 காலம்ஸ் இருக்குது. அது நீங்கள் இன்னொரு queryயோட கம்பேர் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய queryல 10 காலம்ஸ் எடுத்துருவாங்க, மைனஸ் அந்த queryல 10 காலம்ஸ் எடுத்துருவாங்க. நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுடைய query வந்து எல்லா வேல்யூஸ் மேட்ச் ஆனால் 0 வரும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த மேட்ச் ஆகாத காலம் ரோஸ் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய யூனிட் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஜென்ரல் SQL கிரியேஷன் வித் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மைனஸை வந்து அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பார்க்குறோம் இன்றைக்கி? யூனியனால் இன்டர்செக்ட் பார்ப்போம். அடுத்து இன்டர்செக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் மாதிரி தான். ஸோ இன்டர்செக்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு queryல இருக்கிறது இப்போ இதில் பார்த்து மைனஸ் என்ன பண்ணுச்சு, ஃபஸ்ட்டு queryல இல்லாதது செகண்ட் queryல இருந்ததை வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் என்ன பண்ணுது, 2 queryலையும் எந்த வேல்யூ காமனாக இருக்கோ அதை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 7 ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் queryலையும் இருக்குது, செகண்ட் queryலையும் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஒன்லி காமன் வேல்யூஸ் தான் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 4 திங்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, யூனியன் என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் query யூனியன் என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் query இருக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் செகண்ட் query. ஓகே, நோ டூப்ளிகேட்ஸ். நோ டூப்ளிகேட்ஸ். இது யூனியன் ஆல் என்ன பண்ணுச்சு,
நீங்கள் அதை என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ளஸ் செகண்ட் query including duplicates. ஓகே, மைனஸ் என்ன பண்ணும், ஆல்ரெடி பார்த்தோம். மைனஸ் என்ன பண்ணும், மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் query ரிசல்ட்ல இருந்து செகண்ட் query மைனஸ் மைனஸ் செகண்ட் query ரிசல்ட். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம இன்டர்செக்ட் என்ன பண்ணுச்சு, ரெண்டு டேபிள்லையும் ஜாயினாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த இன்டர்செக்டர் ஒரு வெண்டாகம் நடுவில் அந்த ஜாயினாக பார்த்தீங்களா, அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் தான் இன்டர்செக்ட் பிரிண்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய செகண்ட் SQL எசென்ஷியல் ட்ரைனிங் சாப்டர் முடியுது. நம்ம என்னென்ன பார்த்துட்டு இந்த சாப்டரில் குரூப் பை, அதாவது குரூப்பிங் டேட்டா பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து சப்குவரி, இதை வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேர் சப்குவரி. ஓகே, இந்த சப்குவரி செஷன் அது குரூப்பிங் டேட்டா பார்த்தாச்சு. குரூப் ஏ ஹேவிங் கிளாஸ் பார்த்தோம். அடுத்து வந்து சப்குவரி பார்த்தோம். சப்குவரியில் வந்து சப்குவரி கார்லேட்டட் குவரி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் பார்த்தோம். அடுத்து வந்து செட் ஆப்ரேட்டர்ஸ் ஃபைனலாக பார்த்தது என்னது, யூனியன், இன்டர்செக்ட், மைனஸ், இது 3 பார்த்தாச்சு. ஓகே, ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லாம் வந்து ஆரக்கிள் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நம்புறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like my video, please like and comment. Thank you. Bye bye.